புது ஐடியை கம்ப்ளீட்டாக எல்லோரும் ஸ்டாப் பண்ணிடுங்க. யாரும் புது ஐடி போட வேண்டாம். சரி சார், புது ஐடி போட வேண்டாம். அப்போ ஏற்கனவே நாங்கள் போட்டு வச்சுருக்கோமே, அவங்களுக்கெல்லாம் ஐடி ஆக்டிவேட் ஆகிருச்சு. ஸோ அதுக்கு ஏதாவது இஷ்யூ உண்டான்னு கேட்டால், கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் எந்த இஷ்யூவுமே கிடையாது. ப்ராப்பராக உங்களுடைய ஒர்க்கை டெய்லி என்ன ஒர்க்கு நம்ம கொடுக்குறோமோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நாளையிலேருந்து என்னது இருக்காது, நமக்கு ஐடி ஆக்டிவேஷன் இருக்காது. சரி, ஆமாம், நியூ ஐடி ஆக்டிவேஷன் இருக்காது. ரெண்டாவது வித்ட்ராவல். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னா, உங்களுக்கான பேமெண்ட் எங்கேயும் போகாது, அப்படியே ரிட்டன் வேலெட்டுக்கு வந்துடும். சரிங்களா? வேலெட்டுக்கு அகைன் திருப்பி உங்கள் வேலெட்லேயே நம்ம வரவு வச்சுருவோம். இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வித்ட்ராவல் போட்டு அதை டைரெக்டாக எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ராவல் போடுறது நேரடியாகவே இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலாக மட்டும்தான் இருக்கும். வித்ட்ராவல் போட்டு அடுத்த நிமிஷம் காசு வர மாதிரி தான் இருக்கும். இந்த நம்ம இப்போ செக் பண்ணி பேங்க்கில் போட்டு பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. திங்கள் அல்லது செவ்வாய் இந்த 2 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான பேன் வெரிஃபிகேஷன், பேங்க் வெரிஃபிகேஷன் முடிச்சிருவோம். ஒரு சிறிய தொகையை நீங்கள் செலுத்தி உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வெரிஃபை பண்ணுங்கள். கம்பெனிலேருந்து ₹1 உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டு பணம் போகுதா இல்லைன்றதை செக் பண்ணுவோம். பணம் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பணம் ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக அடுத்த நிமிஷமே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். அந்த பிரச்சனை இதோட நம்மகிட்ட சால்வ் ஆயிரும். சரிங்களா?